இலங்கை பெண்ணுக்கு ஜோர்டானில் கொரோனா தொற்று. ஊரடங்கை மீறிய 50 பேர் கைது. கோப்பாய் போலீஸ் அதிரடி. கொரோனா உலகின் மிகப்பெரிய மருத்துவ சோதனைகள் பிரிட்டனில் தொடர்கிறது. அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டது சீனா. திடீரென்று ஆயிரக்கணக்கில் அதிகரித்தது உயிரிழப்பு. சுவிஸ் போதகர் ஊடாக மட்டுமே யாழில் கொரோனா பரவியது. இந்தியா மருந்துகள் ஏற்றுமதி, பாகிஸ்தான் பயங்கரவாத ஏற்றுமதி, இந்திய ராணுவ தளபதி. கொரோனா தொடர்ந்தும் தீவிர தாக்கம். 1.5 லட்சத்தை எட்டுகிறது உயிரிழப்பு. இலங்கையில் நடத்தப்படுகின்றதா IPL தொடர். அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் வானகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன். ஜோர்டானில் பணியாற்றும் இலங்கை பெண்ணொருவர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியுள்ளார். ஜோர்டானில் புதிதாக 6 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். அவர்களில் இலங்கை பெண்ணொருவரும் உள்ளடங்குகின்றார். அவர் தலைநகர் அம்மானில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கோப்பாய் போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு சட்டத்தை மீறி வீதிகளில் நடமாடிய குற்றச்சாட்டில் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு சட்டத்தை மீறி வீதிகளில் நடமாடினர் மற்றும் வியாபார நடவடிக்கைகளில் உரிய அனுமதியின்றி ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைதானவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர். COVID-19க்கு சிகிச்சை அளிப்பதற்காக உலகின் மிகப்பெரிய மருத்துவ சோதனைகள் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிலான வேகத்தில் பிரிட்டனில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு சோதனையில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் 5000க்கும் மேற்பட்ட சோதனை படங்களுடன் அவற்றுக்கான பதில்களை எதிர்வரும் வாரங்களுக்குள் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸை குணப்படுத்துவதற்கான தேடல் மையங்களில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஜென்னர் நிறுவனம் முக்கியமானதாகும். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான மீட்பு பரிசோதனைகளை பிரிட்டன் 165 வைத்தியசாலைகளில் 5000க்கும் மேற்பட்ட தொற்றாளர்களிடம் எதிர்வரும் 1 மாதத்துக்குள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இடம்பெற்ற மாதிரி பரிசோதனைகளை போன்றதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை இதுவரை இடம்பெறாத உலகின் மிகப்பெரிய சோதனை என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வளர்ந்து வரும் தொற்று நோய் மற்றும் உலகளாவிய ஆரோக்கியத்துக்கான பேராசிரியர் பீட்டர் ஹார்பி தெரிவித்துள்ளார். இவர் முன்னர் மேற்கு ஆப்பிரிக்காவிலும் கொங்கோ ஜனநாயக குடியரசிலும் DRC அப்போலோ மருத்துவ சோதனைகளுக்கு தலைமை தாங்கியிருந்தார். இந்த நிலையில் கொரோனா தொற்று குறித்த பரிசோதனையின் உறுதியான தரவை கொண்டு முதல் தரப்பாக பிரிட்டன் மீட்பு குழு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஜூன் மாதத்தில் இதற்கான சில விடைகள் கிடைக்கும் என யோகிக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் முடிவுகளை பெறலாம். அத்துடன் பல நன்மைகள் உள்ளன என்பது தெளிவாக தெரிவதால் அதற்கான பதில்களும் விரைவாக கிடைக்கும். ஆனால் COVID-19 விஷயத்தில் மேஜிக் புல்லட்டாக இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை உலக அளவில் மருத்துவர்கள் சில மருந்துகளை பயன்படுத்துவதன் பின்னணியில் இந்த குழு செயல்படுகிறது. எனினும் இன்னமும் நல்ல அறிவியல் சான்றுகள் இல்லாமல் கருணையுடன் பயன்படுத்தல் என மேற்கோளுடனான ஒரு சிகிச்சையை இதனை அவர்கள் நம்புகின்றார்கள். இந்த செயற்பாட்டில் அரசியல்வாதிகளும் உள்ளே நுழைகின்றார்கள். பழைய மலேரியா எதிர்ப்பு மருந்து குளோரோகுயின் குறைந்த நச்சு வடிவமான ஹைட்ராக்சி குளோரோகுயின் பயன்படுத்தலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அசிட்ரமைசின் என்ற மருந்தை நோய் எதிர்ப்பு மருந்துடன் இணைந்து பயன்படுத்தலாம். இது மருத்துவ வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றிகளில் ஒன்றாக இருக்கலாம் என ட்ரம்ப் ட்வீட் செய்துள்ளார். இந்த கலவையானது ஒரு சிகிச்சை என பிரெஞ்சு மருத்துவர் டிடியர் ராவல்ட் கூறியுள்ளார். இது பிரான்சில் பிரபலமான உள்ள மருந்துகளில் ஒன்றாக விளங்குகிறது. ஜனாதிபதி மக்ரோன் கடந்த வாரம் மார்சேலியில் உள்ள ரால்ட் மருத்துவமனைக்கு விஜயம் செய்து தற்காலிக அவருக்கு தனது ஆதரவை வழங்கினார். ஆனால் இது குறித்து மேலும் சோதனைகள் தேவை என பரிந்துரை செய்துள்ளார். மீட்பு சோதனையின் ஒரு பகுதியாக ஹைட்ராக்சி குளோரோகுயின் மற்றும் அசிட்ராமைசின் இரண்டும் தனித்தனியாக பரிசோதிக்கப்படுகின்றன. மேலும் அந்த மருந்துகள் தனியாக கொடுக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுகிறதா என்பதனை மருந்துகள் கொடுக்கப்படாதவர்களுடன் ஒப்பிட்டு செய்த பின்னர் இணைக்கப்படும் என அவர் கூறினார். சீனாவில் கொரோனா வைரஸால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் என இதுவரை அறிவிக்கப்பட்டதை விட மேலும் 1690 பேரின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக திடீரென அறிவிக்கப்பட்டுள்ளது.
சீனாவில் இதுவரை மொத்தமாக 3343 பேர் உயிரிழந்ததாக சீனா அரசாங்கம் கூறி வந்த நிலையில் தற்போது இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை ஏற்பட்ட மரண பதிவுகளில் மேலும் 50% அதிகரித்துள்ளது. தற்போது 4632 சீனாவில் உயிரிழப்பு உயர்ந்துள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் பாதிக்கப்பட்டோர் 351 அதிகரித்துள்ளது. மொத்த பாதிப்பு 82,692 உயர்ந்துள்ளது. ஓகன் நகரில் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்த மீள் கணக்கெடுப்பில் இந்த அதிகரிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக ஓகான் நகர தலைமையகம் என்று தெரிவித்துள்ளது. தவறான கணக்கெடுப்பு முன்னர் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த கணக்கெடுப்பை மீள் பரிசீலனை செய்ததாக தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் கொரோனா வைரஸ் முதலில் சீனாவில் ஹுபே மாகாணத்தில் ஓகான் நகரில் பரவத் தொடங்கி இப்போது உலக நாடுகளில் தீவிரமாக பரவி கடும் மனித அளவை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் வைரஸால் பாதிக்கப்பட்ட மற்றும் இறந்தவர்களின் எண்ணிக்கையை சீனா மறைத்து வருவதாக அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் தெரிவித்துள்ளன. இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பரவல் தோற்றம் பெற்றமை தொடர்பாக தனது நிர்வாகத்தின் ஒரு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்திருந்தார். குறித்த குழுவினரது விசாரணைகள் சீனாவின் ஆய்வுக்கூடங்களிலிருந்து இந்த வைரஸ் தோற்றம் பெற்றதா என்பதை அடிப்படையாக கொண்டு அமைவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில் இன்று சீனாவிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட 17 நோயாளர்களுக்கும் சுவிஸ் போதகர் ஊடாகவே தொற்று ஏற்பட்டிருந்தது. வேறு வழிகளில் தொற்று ஏற்பட்டிருக்கவில்லை. எனவே மக்கள் குழப்பமடைய வேண்டாம் என யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தான சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சம் பொறுப்பு வாய்ந்த சுகாதார அதிகாரிகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர் என தெரிவித்த சத்தியமூர்த்தி, மக்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அச்சமடையாமல் சுகாதார நடைமுறைகளை சரியாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தல்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று காலை ஊடகங்களை சந்தித்து கருத்து கூறும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், யாழ் மாவட்டத்தில் 20 பேருக்கு நேற்று பரிசோதிக்கப்பட்டது. இதன்போது எவருக்கும் தொற்று உறுதி செய்யப்படவில்லை. அதேபோல் இன்றைய தினம் 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை பரிசோதனை நடாத்தப்பட்டது. அதில் 17 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். நோயாளர்கள் அனைவரும் விசேட வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்கள் விரைவில் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்புவார்கள். யாழ் அரியாலைக்கு வந்து மதபோதகர் ஊடாகவே யாழ் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவி இருக்கின்றது. வேறு வழிகளில் ஊடாக மாவட்டத்திற்குள் தொற்று பரவவில்லை. உலகளாவிய ரீதியில் கொரோனா வேகமாக பரவி வருகின்ற நிலையில் இதன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என தெரியவில்லை. ஆனால் சுகாதார அமைச்சும் பொறுப்பு வாய்ந்த சுகாதார பிரிவினரும் தொடர்ச்சியாக நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கையில் அக்கறை காட்டிக் கொண்டிருக்கின்றனர். எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று குறிப்பிட்டார். இந்தியா உலக நாடுகளுக்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்யும் வேளையில் பயங்கரவாதம் ஏற்றுமதி செய்யும் பணியில் பாகிஸ்தான் ஈடுபடுகிறது என ராணுவ தலைமை தளபதி குற்றம் சுமத்தியுள்ளார். இந்தியா உள்ளிட்ட 199க்கும் மேற்பட்ட நாடுகளில் கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ளது. இதனை தடுக்க இந்திய அரசு பல வகைகளில் போராடி வருகின்றது. இந்த நிலையில் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் குப்வாரா நகரில் இந்திய ராணுவ தலைமை தளபதி MM நராவனே செய்தியாளர்களிடம் இவ்வாறு பேசினார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், நமது சொந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமின்றி உலக நாடுகள் முழுவதற்கும் இந்தியா மருத்துவ குழுக்களை அனுப்பியும் மற்றும் மருந்துகளை ஏற்றுமதி செய்தும் வருகிறது. ஆனால் மறுபுறம் பயங்கரவாதம் ஒன்றையே ஏற்றுமதி செய்யும் பணியில் பாகிஸ்தான் ஈடுபடுகிறது. இது வரவேற்புக்குரிய அல்ல என தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் காரணமாக உலகமே நிலை குலைந்து போயுள்ள நிலையில் அமெரிக்காவில் அசுர வேகத்தில் பரவியுள்ள கொரோனா வைரஸால் நேற்றும் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் நேற்று 30,000 பேர் வரை புதிதாக வைரஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 லட்சத்தை நெருங்குகிறது. இந்த நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா நோயால் நேற்று 95,022 பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இதுவரை மொத்தமாக 21,81,308 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
இவர்களில் மொத்தமாக நேற்று மட்டும் 6,996 பேர் மரணித்திருக்கின்றார்கள். மொத்த மரணங்கள் 1,45,551 உயர்ந்துள்ளது. இதேவேளை 56,000க்கும் அதிகமானோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதுவரை 5,47,589 பேர் சிகிச்சை முடிந்து வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். இந்நிலையில் கொரோனா தொற்றின் மையப்புள்ளியாக மாறிப்போன அமெரிக்காவில் ஒரே நாளில் 2,174 பேர் மரணித்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34,617 உயர்ந்திருக்கின்றது. அத்துடன் நேற்று மட்டும் 29,567 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,77,308 அதிகரித்திருக்கிறது. இவர்களில் 13,369 பேரின் நிலை கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை 57,508 பேர் குணமடைந்திருக்கின்றார்கள். இதேவேளை ஐரோப்பிய நாடுகளை நிலைகுலைய வைத்துள்ள கொரோனா வைரஸ் தொற்றினால் நேற்று மட்டும் 3,905 பேர் மரணித்திருக்கின்றார்கள். அந்நாடுகளில் மொத்த உயிரிழப்பு 92,224 அதிகரித்துள்ளது. இதனை விட நேற்று 44,750 பேர் புதிய நோயாளர்களாக இனம் கண்டுள்ளார்கள். அந்நாடுகளில் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 10,15,507 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் பிரான்சில் கொரோனா வைரஸ் மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு நேற்று மட்டும் 753 பேர் மரணித்திருக்கின்றார்கள். அத்துடன் அங்கு 17,164 புதிய நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் மொத்தமாக 1,65,027 பேருக்கு தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அங்கு மொத்த உயிரிழப்பு 17,920 பேராக அதிகரித்திருக்கிறது. இதுவரை 32,812 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றார்கள். இதேவேளை மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள இத்தாலியில் கொரோனா தொற்று சற்று குறைந்த நிலையில் காணப்படுகின்ற போதிலும் நேற்று 525 பேர் மரணித்திருக்கின்றார்கள். முன்னரை விட இப்போது உயிரிழப்புகள் சற்று குறைவான நிலையில் இதுவரை 22,170 பேரின் மரணங்கள் பதிவாகி உலக அளவில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் 2வது இடத்தில் இத்தாலி உள்ளது. அங்கு இதுவரை 1,68,941 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 40,164 பேர் குணமடைந்திருக்கின்றார்கள். இதனை விட வைரஸால் மோசமாக பாதிக்கப்பட்ட ஸ்பெயினில் நேற்று மட்டும் 503 பேர் மரணித்திருக்கின்றார்கள். மொத்த மரணங்கள் 19,315 உயர்வடைந்துள்ளது. அங்கு 1,84,948 பேருக்கு இதுவரை வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குணமடைந்து வெளியேறுவோரும் கூடுதலாக காணப்படுகின்றனர். அங்கு இதுவரை 74,797 பேர் குணமடைந்திருக்கின்றார்கள். இதனை விட பிரித்தானியாவில் தீவிரமாக பரவி இப்போது பெரும் மனித அழிவை கொரோனா வைரஸ் ஏற்படுத்தி வருகின்றது. அங்கு நேற்று மட்டும் 861 பேர் மரணித்திருக்கின்றார்கள். மொத்த உயிரிழப்பு 13,729 உயர்ந்திருக்கிறது. மேலும் நேற்று மட்டும் 4,617 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் மொத்த பாதிப்பு 1,03,093 அதிகரித்திருக்கின்றது. இதேவேளை ஜெர்மனியில் நேற்று மட்டும் 248 பேர் மரணித்திருக்கின்றார்கள். மொத்த மரணங்கள் 4,052 அதிகரித்திருக்கின்றது. மேலும் அங்கு மொத்தமாக 1,37,698 பேர் இதுவரை வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி இருக்கின்றார்கள். இந்நிலையில் அவர்களில் 77,000 பேர் குணமடைந்து வெளியேறி இருக்கின்றார்கள். இதனை விட மற்றொரு ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தில் நேற்று மட்டும் 417 பேர் மரணித்திருக்கின்றார்கள். இந்நிலையில் அங்கு மொத்தமாக 4,857 பேரின் மரணங்கள் பதிவாகி உள்ளன. இதைவிட அமெரிக்க நாடான கனடாவில் நேற்று மட்டும் 185 பேர் மரணித்திருக்கின்றார்கள். இந்நிலையில் அங்கு மொத்த உயிரிழப்பு
இழப்பு 1195 அதிகரித்திருக்கின்றது. அத்துடன் பிரேசிலில் நேற்று மட்டும் 190 பேரின் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை ஆசிய நாடுகளில் துருக்கியில் 125 பேர் மரணித்திருக்கின்றார்கள். ஈரானில் நேற்று 92 பேர் மரணங்கள் சம்பவித்திருக்கின்றார்கள். இதேவேளை கொரோனா பரவல் ஆரம்பித்த சீனாவில் நேற்று 46 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. மரணங்கள் ஏதும் பதிவாகவில்லை. IPL தொடரினை இலங்கையில் நடத்துவதற்கு தீர்மானித்தால் குறித்த விடயத்துக்கு பூரண ஆதரவை வழங்க உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் சபை IPL தொடரை ஒத்திவைக்க உள்ளதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. IPL தொடர் கடந்த மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருந்தது. எனினும் கொரோனா அச்சம் காரணமாக தொடர் நேற்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் IPL தொடரை இலங்கையில் நடத்துவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளும் பட்சத்தில் இந்திய கிரிக்கெட் சபைக்கு முழு ஆதரவையும் வழங்க தயார் என இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவர் சம்மி சில்வா ஊடகம் ஒன்றின் கேள்விக்கு இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். IPL தொடர் நிறுத்தப்படுமாயின் தொடரின் பங்குதாரர்களுக்கு சுமார் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை நஷ்டம் ஏற்படும். எனவே 2009ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் IPL தொடரை நடத்தியது போல மற்றொரு நாட்டில் தொடரை நடத்த முடியும். எனவே நாம் இலங்கையில் நடத்துவதற்கான வாய்ப்பை தர விருப்பம் தெரிவித்துள்ளோம். அதனை இந்திய கிரிக்கெட் சபை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்திய கிரிக்கெட் சபை கேட்கும் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க தயாராக உள்ளோம். அது மாத்திரமன்றி இலங்கையில் உள்ள சுகாதார பிரிவினரின் அனுமதி மற்றும் அவர்களுக்கு கீழ்ப்பட்ட கண்காணிப்புடன் இந்த போட்டி தொடரை நடத்துவதற்கும் நாம் வசதிகளை மேற்கொள்வோம். இந்த தொடரை இலங்கையில் நடத்தும் பட்சத்தில் நாட்டுக்கும் கிரிக்கெட் சபைக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என அவர் தெரிவித்தார். தமிழன் 24 தரணி வாழ் தமிழர்களின் இதயொலி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.